அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் ஒரு சுவையான பொட்டுக்கடலை முறுக்கு செய்ய போகிறேன். முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இந்த அரிசி வெள்ளை பச்சை அரிசி ஊற வச்சு நான் அந்த மினி மில்லில் திரித்து வறுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை பச்சை அரிசி தான். இதில் இந்த பேணியால் 4 பேணி எடுத்துருக்கிறேன் அரிசிமா. இது பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையை திரிச்சாது. இந்த பொட்டுக்கடலை இந்த பேணியால் 2 பேணி எடுத்துருக்கிறேன். இது ஒரு இவ்வளவு எள்ளு போடலாம். இது ஓமமும் கொஞ்சம் இப்படி கைகளை கசக்கி போட்டு ஓமமும் கொஞ்சம் போடுங்க, நல்லா இருக்கும். தேவையான உப்பு, மற்றது ஒரு தேக்கரண்டி பட்டர், இவ்வளவு தான். அதையும் போட்டு முதல்ல மாவை குழைப்போம். இதுக்கு பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி ஒன்றும் இல்லை, பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். இதுக்கெல்லாம் தண்ணி அளவில்லை, நாங்கள் கொஞ்சம் விட்டு குழைச்சிட்டு இந்த உரலில் வச்சு புளிகிற அளவுக்கு குழைச்சா சரி. இப்போ நான் இந்த குழைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே இந்த பதத்தில் உரலில் வச்சு வடிவாக புளிகிற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாலையிலே அதுகளில் நீங்கள் தட்டலாம். நான் இந்த இடியப்பத்தட்டில் தான் கொஞ்சம் எண்ணெய் பூசி வச்சுருக்கிறேன். ஒரு தடவை பூசினா போதும். இந்த அச்சு தான் போடுறேன். இப்படியே சுற்றி பொழியுங்க. இதை எடுத்து இப்படி இதில் லேசாக மாற்றி விடுங்க. ஒரு உரலில் வச்சா 2 முறுக்கு புளியலாம். இப்படி அகண்ட சட்டியில் எண்ணெய் வச்சிங்கன்னா இந்த முறுக்கு அதுகள் செய்கிற போது தனித்தனியாக கிடக்கும். ஒரு 6 முறுக்கு 5 முறுக்கு போடலாம். இப்போ இந்த எண்ணெய் வச்சு சுட வச்சுருக்கிறேன். இப்படி ஒரு சின்ன எடுத்து போட்டு பாருங்கள். போட்டு அதை இப்படி மேலே வந்துட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த இதை போடலாம். இப்படியே தூக்கி இப்படியே போட்டு விடுங்க. இப்படி அகண்ட சட்டியாக இருக்கிறதால 5 முறுக்கு போடலாம்.
அது பொரிகிற போது இப்படி புளிஞ்சு ஒரே அடியாக போட்டுக்கொள்ளலாம் அதை எடுக்கிற ரெம்புகளை. உடனே இதை திருப்பி விடக்கூடாது. ஒரு அரை பதம் பொரிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் அதை திருப்பணும். அரிசிமா கொஞ்சம் இடைக்கிட பிணைஞ்சு குழச்சிட்டு வச்சுக்கொள்ளணும். இப்போ இதை நாங்கள் திருப்பி விடுவோம். எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் அப்படி அடங்கி கொஞ்சம் பொன்னிறமாக வரபோது எடுப்போம். கொஞ்சம் பொடியே எடுக்கலாம். இது நசிஞ்சு போகாத அளவுக்கு கொஞ்சம் நல்ல உடைக்கிற போது டப்பன் உடைகிற அளவுக்கு வரும் வரைக்கும் விட்டு தான் எடுக்கணும். இது கொஞ்சம் தடிப்பாக இருக்கிறதால கொஞ்சம் நாங்கள் இப்படி 2 தடவை திருப்பி எடுக்கணும். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் அடங்கி முறுக்கும் பொன்னிறமாக வந்துட்டுது. இந்த டைமில் நாங்கள் இதை எடுத்துடணும். நல்லா தட்டி போட்டுடுங்க. இப்போ முறுக்கெல்லாம் போட்டு எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. நல்ல முறுக்காக வந்திருக்குது. இந்த எள்ளு ஓமம் எல்லாம் போட்டதால் நல்ல வாசமாக இருக்கும். பொட்டுக்கடலையும் இதே மாதிரி ஒரு முறுக்கு செய்து பாருங்க. நல்ல தரமான முறுக்கு, சாப்பிட நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி ஒரு முறுக்கு நீங்களும் செய்து பாருங்க. தரமான முறுக்கு இப்படி செய்து நீங்களும் சாப்பிடுங்க. இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.